Hi hello friends, welcome to UI Designer Tutorial. Thanks for watching my channel. Keep on watching me. Okay friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மெனு வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கு நம்ம எப்படி பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு எல்ஐ டேக்கில் ஒரு 5 மெனு போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம HTML பார்த்துருப்போம். இதை வந்து நம்ம எப்படி மெனு அலைண்டாக பண்ணுறது, அதுக்கு எப்படி பொசிஷன்லாம் எப்படி செட் பண்ணுறாங்கிறத நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு யூஎல்ல நான் 5 வந்து எல்ஐ போட்டிருக்கேன். ஹோம், அபவுட், கரியர், சர்வீஸ், காண்டாக்ட் 5 வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதுக்கு ஸ்டைலிங் பண்ணுவாங்க. ஓகே, இந்த யூஎல்க்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணிடலாம். F00னா ரெட் கலர். அப்புறம் வந்து வித்து வந்து 100% கொடுத்துடலாம். ஹைட் வந்து ஆட்டோ. இதுக்கு ஒரு பேடிங் கொடுத்துடலாம் 30 பிக்சல். இது வந்து குரோமில் போய் பார்க்கலாம். பேக்ரவுண்ட் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மெனுவில் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஹோமோ, அபவுட்டுன்னு நெக்ஸ்ட் வரும். அது எப்படி பண்ணுறது, அப்புறம் இந்த டாட்டர்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ உள்ள வேல்யூ நம்ம பண்ணுறதுக்கு இந்த எல்ஐக்கு நம்ம ஸ்டைலிங் எழுதணும். யூஎலுக்கு எழுதியாச்சு. இப்போ எல்ஐ யூஎல் ஸ்பேஸ் எல்ஐ ஆல்ரெடி இது முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு எல்ஐ எழுதும்போது அது எப்படி நம்ம எழுதணும்னா வந்துட்டு அதோட பேரண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டு ஸ்பேஸ் எல்ஐ அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த யூஎலுக்குள்ளே எல்ஐக்கு நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்து எல்ஐன்னு கொடுக்கலாம். இப்போ எல்ஐன்னு கொடுத்தோன்னா இந்த யூஎலுக்கு வெளியே வேறு எங்கேயா எல்ஐ கால் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டைல் வந்து அதுக்கும் எடுத்துக்கும். இப்போ யூஎல் ஸ்பேஸ் எல்ஐ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா யூஎலுக்குள்ளே உள்ள எல்ஐ மட்டும்தான் அதுக்கு வந்து ஸ்டைலிங் எடுக்கும். ஸோ யூஎல் எல்ஐன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளோட் லெஃப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு க்ரோமில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துச்சு. இப்போ வந்து இது வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மார்ஜின் வேல்யூ கொடுத்தோம்னா ஸ்பேசிங் வந்து மார்ஜின் கொடுத்து ஸ்பேசிங் வந்து இதுக்கு செட் பண்ணிக்கலாம். மார்ஜின் 30 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். டாப்பு பாட்டம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ 0 ஸ்பேஸ் 30 பிக்சல்னால் இப்படி கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ இது வந்து டாப்பும் பாட்டமும் எடுத்துக்கும். செகண்ட் வேல்யூ வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் எடுத்துக்கும். ஸோ வந்து இது 30 பிக்சல். நம்ம இது வந்து லாஸ்ட் இதில் 4 வேல்யூ கொடுத்து பார்த்தோம். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து 2 வேல்யூனா டாப் அண்ட் பாட்டம், இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து நம்ம 30 பிக்சல் கொடுத்துருக்கோம். டாப் அண்ட் பாட்டம் வந்து 0. ஸோ வந்து இது எப்படி வருதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துச்சு. இந்த டாட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து லிஸ்ட் -ஸ்டைல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை வந்து ஜஸ்ட் நன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு டாட்டை ரிமூவ் ஆகும். ஓகே, இதுக்கு ஒரு கலர் வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிடலாம். FFF இது வந்து ஒயிட் கலர். ஓகே, செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இப்போது இது ஒரு மெனு நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மெனு வந்து க்ரியேட் பண்ணோம். இதுக்கு வந்து நீங்கள் உள்ளே வந்து ஏட்டாக கொடுத்து அதுக்கு லிங்க் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். HRF இதெல்லாம் ஆல்ரெடி நான் HTML சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அது தெரியலைன்னா அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிங்க. HTML பேஜில் ஏட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டோம்னா லிங்க்காக மாறிடும். இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்தோன்னா அதுக்கு போயிடும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம பொசிஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு பாட்டமில் வரணும். சில வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனு வந்து பாட்டமில் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கு தான் பொசிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து இது ஃபுல்லாக ஒரு யூஎலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம யூஎலுக்கு இப்போ ஸ்டைலிங் எழுதணும். இது வந்து எனக்கு பாட்டம் வரணும். அது எப்படி கொண்டு வரது? பொசிஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷனில் உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது. பொசிஷன் அப்சல்யூட் இருக்குது, பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டிக்கி இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் இருக்குது, அதே மாதிரி ஃபிக்ஸ்டு இருக்குது. இந்த 5 டைப் இருக்குது பொசிஷனில். இப்போ வந்து இது பாட்டம் வர்றதுக்கு நம்ம என்ன பொசிஷன் யூஸ் பண்ணோம்னா பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு 4 வேல்யூ செட் பண்ணலாம். எப்படி நம்ம மார்ஜினுக்கு செட் பண்ணோம் அதே மாதிரி தான். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட், இது தான் வந்து உங்களுக்கு வேல்யூ. ஓகே, இப்படி தான் போகணும், கால்குலேட் பண்ணணும். டாப், ஃபஸ்ட் வேல்யூ டாப், செகண்ட் வேல்யூ ரைட், தேர்ட் வேல்யூ பாட்டம், ஃபோர்த் வேல்யூ லெஃப்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம பாட்டமுக்கு வரணும். ஸோ வந்து பாட்டம் 0 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கீழே வந்துடும். தட்ஸ் இட். இப்படி தான் வந்து ஒரு மெனு வந்து பாட்டமில் செட் பண்ணுறாங்களா அது இப்படி தான் செட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவில் நீங்கள் பொசிஷன் செட் பண்ணால் அந்த விண்டோலேருந்து கால்குலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இந்த பேரண்ட் வேல்யூ இருக்குல்ல, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு டிவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த டிவுக்கு வந்து நான் வந்து ஒரு 300 பிக்சல் ஹைட் அண்ட் வித்து கொடுக்குறேன்னா அந்த பேரண்டோட வித்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொசிஷன் செட் ஆகும். இப்போது இந்த யூஎலோட பேரண்ட் என்னது பாடியோட வித்து வந்து ஃபுல் பேஜ் வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து இப்போ பொசிஷன் இது செட் பண்ணோன்னா இந்த பேஜோட பாட்டமுக்கு போயிடும்.
சப்போஸ் இந்த பாடிக்கு வந்து நான் ஒரு ஹைட்டு 600 பிக்சல் 300 பிக்சல் கொடுத்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட கார்னரில் வந்து நிற்கும். ஓகே, இப்போ பாட்டமுக்கு வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து டாப் வரணும்னா ஜஸ்ட் டாப் 0 அப்படின்னு கொடுத்தா போதும், மேலே போயிடும். இப்படி தான் வந்து ஒரு பொசிஷனில் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகே, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இது வந்து ஒரு லெஃப்ட் சைடில் தள்ளி வரணும் அப்படின்னா லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 200 பிக்சல் நம்ம கொடுத்துட்டோம்னா அது என்ன ஆகும், லெஃப்ட் சைட்லேருந்து 200 பிக்சல் தள்ளி போயிடும். அதே இது ரைட்டு நான் கொடுக்குறேன்னா ரைட்லேருந்து 200 பிக்சல் தள்ளி போயிடும், உள்ளே போயிடும், ஹைட் ஆகிடும். ஸோ வந்து இப்படி தான் வந்து பொசிஷன் செட் பண்ணலாம். அப்சல்யூட்டுங்கிறது இந்த விண்டோட பேஜ்லேருந்து கால்குலேட் ஆகும், அப்படி இல்லைன்னா பேரண்டோட வித் அண்ட் ஹைட்டை வச்சு கால்குலேட் ஆகும். ஓகே ஓகே, இப்போ நான் டாப் 0னே கொடுத்துறேன். இது வந்து மேலே கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ வந்து மார்ஜின் 0 ஆட்டோ நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு கேப் எடுக்காது. ஓகே, நீங்கள் எப்போ ஒரு வெப்சைட் பண்ணனாலும் பாடி டேக்கோட மார்ஜினையும் 0வையும் மார்ஜினும் பேடிங்கையும் வந்து 0ன்னு செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக ஒரு பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு பேடிங்கும் மார்ஜினும் ஒரு சம் பிக்சல் வந்து டிஃபால்ட்டாக எடுக்கும். ஸோ வந்து பாடிக்கு வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக மார்ஜின் பேடிங் 0 செட் பண்ணிடணும். ஸோ தட் உங்களுக்கு எந்த ஸ்பேஸிங் எடுக்காது, கரெக்டாக ஒட்டிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பொசிஷன் அப்சல்யூட்டில் எப்படி வேல்யூ செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது எனக்கு வந்து பாட்டமில் போய் செட் ஆச்சுல்ல, இப்போ வந்து நான் கொடுக்கும்போது இருக்கிற பேஜ்லேருந்து நான் கொடுக்குற வேல்யூ அதுலேருந்து கால்குலேட் ஆகும். எப்படி அப்சல்யூட் கொடுத்தேன்னா இந்த பேஜோட ஹைட் அண்ட் வித் எப்படி கால்குலேட் ஆச்சு, அதே மாதிரி இன்னொரு பொசிஷன் இருக்குது. அது எப்படின்னா பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப் 100 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், டாப்லேருந்து 100 பிக்சல் கீழே இறங்கி வந்துடும். அதாவது இந்த பொசிஷன் ரிலேட்டிவ்ங்கிறது அதோட இருக்கிற பொசிஷனில் இருந்து கால்குலேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த பொசிஷனில் இருக்குதுன்னா இதுலேருந்து 100 பிக்சல் கொடுத்தா 100 பிக்சல் இங்கேருந்து கால்குலேட் ஆகும். எப்படி இங்கே இருக்கும்போது 100 பிக்சல் கொடுக்கும்போது கரெக்டாக அங்கே வந்துச்சுல, அதே தான். இதுக்கு வந்து பாட்டம் 0லாம் கொடுத்தா உங்களுக்கு கீழேலாம் வராது. 0ன்னு செட் பண்ணுறேன், கீழே போகாது. ஏன்னா வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோன்னா 0 பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து பாட்டம் 0 எடுக்காது. ஏன்னா இருக்கிற வேல்யூ இடத்துல வந்து அது அப்படி இருக்கும். ஓகே, அதில் இருந்தால் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ இதில் வந்து டாப் நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் பொசிஷன் அப்சல்யூட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட்டு 100 பிக்சல் நான் கொடுக்குறேன், வந்துச்சு பாருங்கள். இதுவும் அதே தான், இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு லெஃப்ட் வந்து 100 பிக்சல் போயிடும். இது உங்களுக்கு எப்போ டிஃப்ரெண்ட் தெரியும்னா பேடிங் உங்களோட பேரண்ட் டியூவுக்கு வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், வித்து வந்து 300 பிக்சல், ஹைட் வந்து 300 பிக்சல். இதுக்கு வந்து வேல்யூ வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் நான் செட் பண்ணிடுறேன். அதாவது இந்த யூஎலோட பேரண்ட் தான் பாடிக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் செட் பண்ணிவிட்டு வித்து 100 300 ஹைட்டு 300 கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த பொசிஷன் அப்சல்யூட் இதுக்கு மாற்றிட்டு பாட்டம் 0 செட் பண்ணுறேன். வித்து வந்து ஆட்டோவே இருக்கட்டும், ஹைட் மட்டும் 300 பிக்சல் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்துச்சு பாருங்கள், இந்த பாடியோட ஹைட் வந்து 300 தான். ஸோ வந்து இந்த அப்சல்யூட் எதுலேருந்து எடுத்துக்கிச்சு, அதோட பேரண்டோட வேல்யூலேருந்து எடுத்துக்கிச்சு. பேரண்ட்டுக்கு வந்து நம்ம ஹைட் வந்து 300 கொடுத்ததுனால அப்சல்யூட்டோட பாட்டம் 0, அந்த 300ஓட கடைசி எட்ஜ் இதுதான் இங்கே வந்துருச்சு. அது எப்படி எடுக்கணும்னா இந்த ரிலேட்டிவ் நம்ம கொடுத்தா தான் இந்த பொசிஷன் வந்து அந்த பேரண்டோட வேல்யூ எடுத்துக்கும். இதை நம்ம கொடுக்கலன்னா கீழே உள்ள தான் எடுத்து. ஓகே, ஸோ ரிலேட்டிவும் அப்சல்யூட்டும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஒரு பொசிஷன் அப்சல்யூட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதோட பேரண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் வந்து இதை எடுத்துக்கலாம். அது ஒரு யூசேஜ் இருக்குது பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்டும். நார்மலாக என்ன டிஃப்ரெண்ட்னா பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து இருக்கிற பேஜ்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்து. பொசிஷன் அப்சல்யூட் வந்து விண்டோவோட பேஜ்லேருந்து கால்குலேட் ஆகும். இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்குது. இது எப்படின்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 30 பிக்சல் செட் பண்ணுறேன், கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாடி வந்து ஒரு 2000 பிக்சல் நான் கொடுத்துறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அதோட யூசேஜ் என்னென்னு. ரீஃப்ரெஷ். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் வந்துச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும், வெப்சைட்டில் வந்து மெனு மட்டும் அப்படியே நிற்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணால் மெனு மட்டும் அங்கேயே ஒரே இடத்துல நிற்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணி போனாலும் மேலே கிளைம் போனாலும் அந்த மெனு அப்படி இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டு டாப் 30 பிக்சல் கொடுத்துட்டேன்னா இப்போ இங்கே 30 பிக்சல் இறங்கிச்சு. இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன், அப்படியே இருக்குது பாருங்கள். உள்ளே எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் அது ஸ்க்ரால் ஆகும், பட் வந்து பொசிஷன் வந்து மாறாது. அதே இது நாங்கள் பொசிஷன் ரிலேட்டிவ்னு மாற்றிட்டோன்னு வைங்க, இப்போ வந்து நான் ஸ்க்ரால் பண்ணும்போது போயிடுச்சு பாருங்கள்.
ஸோ இதுதான் பொசிஷன் அப்சல்யூட்டுக்கும் பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, இதில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டு பாட்டம் 30 பிக்சல் கொடுத்துட்டோம்னா கீழேருந்து 30 பிக்சல் எடுத்துக்கும், கீழே அப்படியே இருக்கும், எங்கே மூவ் பண்ணாலும் அப்படி இருக்கும். இதுதான் வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு. நீங்கள் பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டு லெஃப்ட் ரைட் எங்கேனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. இது என்னென்னா, நீங்கள் இந்த பொசிஷன் ஸ்டாட்டிக் கொடுத்துட்டு டாப்பு லெஃப்ட்டு பாட்டம் எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. அதோட டாப் பொசிஷனில் போய் நின்றோம். அதுக்கு பொசிஷனே வேணாம். இப்போ ஆல்ரெடி எதாவது எழுதிருக்கு, நான் பொசிஷன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், பொசிஷன் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நீங்கள் அதுக்கு மேலே லெஃப்ட் ரைட்டு என்னத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எடுத்துக்காது. அதுதான் வந்து பொசிஷன் ஸ்டாட்டிக். லெஃப்ட் 30 பிக்சல் கொடுத்துங்க, மாறல பாருங்கள். ஸோ வந்து இதுதான் பொசிஷன் ஸ்டாட்டிக். ஸ்டிக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்வலாக HTML5 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நமக்கு இதில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு HTML5 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். கிட்டத்தட்ட அதே தான். உங்களுக்கு வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும், அதே தான் பொசிஷன் ஸ்டிக்கி. ஸ்டிக்கிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிக்கி மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் பொசிஷன் ஸ்டிக்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட பொசிஷன் ஃபிக்ஸ்டு மாதிரி தான். ஸோ அந்த 5 பொசிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணி என்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வெப்சைட்டில். ஸோ வந்து பொசிஷன் அப்சல்யூட், பொசிஷன் ரிலேட்டிவ், பொசிஷன் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டிக்கி அண்ட் ஸ்டாட்டிக் 5 மெனு என்னங்கிற பார்த்துட்டோம். அப்சல்யூட் வந்து விண்டோவோட பிளேஸ்லேருந்து பொசிஷனை எடுத்துக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்தோன்னா விண்டோவோட ஸ்பேஸ்லேருந்து கார்னர்லேருந்து கால்குலேட் ஆகும். பொசிஷன் ரிலேட்டிவ்னா அந்த பாக்ஸோ இல்லை கண்டென்ட்டோ எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸ்லேருந்து கால்குலேட் ஆகும். பொசிஷன் ஃபிக்ஸ்டுனா நீங்கள் எந்த பிளேஸில் போய் பொசிஷன் பண்ணி வச்சாலும் அது ஃபிக்ஸ்டாக அதே பிளேஸ்லேயே போய் இருந்துடும். ஸ்டாட்டிக்னா ஒரு பொசிஷன் வேல்யூவே எடுத்துக்காது, நீங்கள் என்ன கொடுத்தாலும் எடுத்துக்காது. ஸ்டிக்கிங்கிறது ஸ்டிக்கி மெனுன்னு சொல்லுவாங்க. இந்த மெனு உங்களுக்கு HTML5 வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிக்கி மெனுக்கு பொசிஷன் ஸ்டிக்கின்னு யூஸ் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்டு மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து பொசிஷனோட யூசேஜ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட்டோட மெனு எப்படி பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சேனல். கீப் ஆன் வாட்சிங்.